இந்த உலகத்திலேயே கொடுமையான விஷயங்கள்ல ஒண்ணு நம்பிக்கை துரோகம். எல்லாருக்கும் இது நடந்திருக்கும் சொல்ல முடியாது. ஆனா நடந்தவங்களுக்கு தெரியும். இதை கண்டிப்பா தாங்கிக்கவோ ஏத்துக்கவோ முடியாது. நம்பிக்கை துரோகம் எப்ப யாருக்கு யாரால நடக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது ராஜாக்கே இது நடந்திருக்கு. அவர் கூட இருந்தவங்களே அவருக்கு விரோதமா எழும்பியிருக்காங்க. இதைதான் சங்கீதம் 41வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லியிருக்காரு. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இதுல சத்துருக்கள் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவர் கூடவே இருந்தவங்களே அவரோட பேர் புகழ் இதெல்லாம் எப்படா அழியும்னு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஒருவேளை நம்பிக்கை துரோகத்தால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நமக்காக நம்மளை எப்பவுமே ஏமாற விடாத தேவன் நமக்கு இருக்கிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவரோட கட்டளைகளை மதிச்சு அவரோட வழியில நடக்கணும். அப்படி நாம நடந்தோம்னா உபாகமம் 28:7 சொல்லப்பட்டிருக்க மாதிரி, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அவங்க எல்லாருமே ஒரே சிந்தையோட நாம் எப்படா அழிவோம், நம்மளோட பேர் எப்ப கெட்டு போகும்னு சொல்லி ஒரே சிந்தையோட வரலாம். நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு பல வேலைகள் பார்க்கலாம். அது நமக்கே கூட தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுள் அவங்களோட சிந்தைகள் எல்லாத்தையுமே சிதறடிக்க பண்ணுவார். அதே இது அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாம அவருடைய கட்டளைகளை ஏற்காம போனோம் அப்படின்னா, அதே அதிகாரத்துல 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்க மாதிரி, ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். அவர் சொன்ன ஆசீர்வாதமே நமக்கு சாபமா முடியும். நம்மளுடைய சிந்தனைகள் சரியானதா இருந்தா நம்மளோட வாழ்க்கையும் சரியானதா தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வர மற்றவங்களை நாம காயப்படுத்தாம மற்றவங்களோட லைஃபை கெடுக்காம நாமளும் இருப்போம். அதே நேரம் மற்றவங்க நமக்கு ஏதாச்சும் பண்றாங்கன்னா அதையே நம்ம கடவுள் கையில கொடுத்து சந்தோஷமான நம்பிக்கையான வாழ்க்கையை